பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளை காண செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், உன்னில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற அந்த பிரதான மெய்கற்பனையை நமக்கு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின்படி உங்களை கர்த்தருடைய நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த வாக்குத்தத்தம் யுத்தம் திபோஷாபா தியஹாலபர் ஷேக்கா துலாபே ஷாத்துலபஷே யசபாத பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே. பிஹேந்திரபா ஷிக்குர்பதலாஷே இயேசுவின் மாறாத நாமத்தின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் தேவ பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்னன்னா, உன்னில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற பிரதான மெய்கற்பனை. அதுக்கு மிஞ்சின கற்பனை ஒன்றுமே இல்லை. அது ரெண்டாவது கற்பனை இருந்தாலும் அதுக்கு மிஞ்சின கற்பனை ஒன்றுமே இல்லை. இதான் ஏசாப்பா சிலுவையில செய்து முடித்தார். அல்லேலூயா. இந்த நாளில நம்ம நல்லவங்களுக்கு மறிக்கும், ஆனா நம்மள மாதிரி பாவிக்கு ஒருத்தர் மறிக்கிறது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். ஆமென். ஒருவேளை நம்ம நல்லவங்களுக்கு நம்ம மறிக்கிறதுக்கு ஒருவேளை சாத்தியம் இருக்கும். நம்ம அவருக்கு எப்படி இருந்தா தூரமா இருந்தோம், அவரை விட்டு விலகி இருந்தோம், அவர் அறியாத இருந்தோம், ஓடி போய் ஒழித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில அந்த காணப்படாத ஒரு சூழ்நிலை இருந்தோம். ஆனா ஆண்டவர் காணப்படாத எழுந்து போனது பரிபூர்ண அடையும்படி தேட வந்தார். ஆமென். அவர் அன்பின் நிமித்தம் பைபிள் சொல்லுது, வேதம் விடியாக சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னா, தன் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். பாவிகளை அவர் நேசிக்கிறவரா வந்தார், பாவிகளை அவர் மன்னிக்கிறவரா வந்தார், பாவிகளை அவர் மனம் திரும்ப அழைக்க வந்தே வேதத்தில் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்க யார்கிட்ட அன்பா இருக்கலாம், ஒரு நாள் உங்களை விட்டு தூரம் போயிடுவாங்க. தாயின் அன்பில மேலான அன்பு எதுக்கு? இயேசுவின் அன்பா. ஆமென். ஒரு நாள் இதுக்கு ஒரு சாட்சியை சொல்றேன், என்னுடைய சாட்சியை சொல்றேன். ஒரு நாள் என்ன ஆச்சு, எங்க அம்மா என் மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. எங்கள் அம்மா என்ன ஒரு 10 லட்சம் ரூபாய் நான் லாஸ் ஆகிட்டு வந்தால் கூட எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, டே ஏன்டா மூஞ்சாலும் மூணு வச்சுக்கிறேன், அதுக்கு போய் கண்ணீர் விடுறது, விட்றா நான் இருக்கிறேன், நான் அடைக்கிறேன்டா, நான் பார்த்துக்கிறேன்டா, நான் தரேன்டான்னு சொல்லுவாங்க. அவங்களால முடியலன்னா கூட அந்த அன்பு மையாக இருக்கும். நாங்கள் தான் பிள்ளை கண்ணீர் விடுதுன்னா, தான் ஏமாந்துட்டோ இல்லை இழந்துட்டோ எதை வந்தாலும் எங்கள் அம்மா அதை திருப்பி தரேன்னு சொல்லுவாங்க. இதை தான் ஏசப்பா நமக்கு சொல்ல, நீ எதை இழந்து அதை திருப்பி உனக்கு தரேன், என்கிட்ட நீ இழந்த அந்த மகிமை உனக்கு திரும்ப தரேன், அந்த பிள்ளையாக முடியும் அந்த அனுகிரகத்தை உனக்கு நான் தரேன்னு சொல்லிக்கிறேன். ஆமென். வேதத்தில் தான் சொல்லுது, அவர் விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரையுமே அவர் பிள்ளைகளாக ஆகும்படி அனுகிரகம் பண்ணினார் வேதம் சொல்கிறது. ஆமென். இந்த நாளில் தேவ பிள்ளைகளை இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உணர்வடைங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்ம எதில் பயப்படுவோம் தெரியுமா, கொடுக்கறது இல்லையோ, ஐயோ நாளைக்கு எனக்கு என்ன பண்ணுவேன், இன்னைக்கு இல்லைன்னா என் பிள்ளைங்களுக்கு யார் கொடுப்பா. இன்னைக்கு எல்லாரும் மாய்மலாக ஒரு அன்பால தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கல்யாணம் ஆகிட்டு பிள்ளைகள் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, என் பிள்ளை என்னை பார்த்துக்குவானா ஒரு பயம். நல்லா வளர்த்து வந்திருப்போம், கல்யாணம் ஆன பிறகு ஒரு ட்விஸ்ட் அடிப்பாங்க. அங்கே நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க, ஏன் கேட்டீங்கன்னாக்கா, ஐயோ இந்த பிள்ளை என்னை பார்த்துக்குவானா, இப்போ நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறது நல்லது. இல்லையா, அது உண்மையான அன்பு இருக்காது. நீ செய்கிற அன்புல ஏசப்பா அந்த மாதிரி நம்மளை பார்க்கல. ஐயா என்னை அடிக்க போகிறாங்களே, என்னை கிழிக்க போகிறாங்களே, என் முள்முடி சுமக்க போகிறாங்களே, ஈட்டில் குத்த போகிறாங்களே, ஆணி அடிக்க போகிறாங்களே, பரியாசம் பண்ண போகிறாங்களே, காரி துப்ப போகிறாங்களே, அடைப்பாங்களே, ஞான சிருஷ்டினா இதை சொல்லுவாங்க, பரியாசம் பண்ண போகிறாங்களே, எல்லாரும் என்னை விட்டு ஓடி போகிறாங்களே, என் சீசன் என் கூட தான் வராங்க, கடல் மேலே இருந்து என் சீசனும் இருக்கிறான், என் ஆத்மாவோட படுத்த சீசனும் இருக்கிறான், என்னை காட்டி படுத்துற யூதாசம் வரலையே. அல்லேலூயா. யாருமே வரல. அவர் அன்பு, அவர் எத்தனை வருஷம் அன்புன்னு அவருக்கு சொல்லி காட்டி கொடுத்தாலும், அவர் கரெக்டாக அவர்கிட்ட அன்பு எப்படி இருக்குன்னு அவர் காட்டினாலும், அன்பு எப்படி இருக்குன்னு அவர் மெய்யா அன்பு எப்படி அவருக்கு வெளிப்படுத்தினாலும் இவங்க உணர்வடையாதான் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இதற்காக அவர் சிலுவையில் மாறினாரா? இயேசுவின் அன்பு மாறாது. அல்லேலூயா. உன்னை என்னை ரட்சித்த அந்த சிலுவையின் அன்பு கோர சிலுவை, மரண அகார சிலுவை, அவரை மாதிரி ஒருத்தர் யாராலுமே தண்டிக்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு தண்டனை இயேசுக்கு கிடைச்சிச்சு. ஒருவேளை நீங்க இதை யோசிக்கலாம், இல்ல மற்றவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை விட இயேசுக்கு மகாபெரிய தண்டனை கிடைச்சு, அது ஒருபோதையாவது சகிக்க முடியாத ஒரு தண்டனை கிடைச்சு. ஆனா அன்பின் மித்தம் என் பிள்ளைகளெல்லாம் என்கிட்ட சேர்த்துக்கொள்ள மித்தம், அவங்க ஆத்மாலாம் என் அன்பில் பிழைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அன்பின் மித்தம் கடைசி சொல்ற ரத்தத்தையும் அந்த தண்ணீரை கூட சிந்தின தேவன் நம்ம தேவன். ஆமென். அல்லேலூயா. ஷிஹாதா பஹோலி கராபுலா பஹாருஹுல் கிருதுலாபே ஷபுதுரதுலா பிஹேமே ருபுகுர் ஷில் லிபக்ரதுலா ஷிலிபே. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையே, ஒருவேளை இந்த உலகத்துல மாய்மான அன்பகத்தை நீ ரொம்ப விரும்பி இருக்கியா, ஒருவேளை எந்த ஒரு காரியத்தை நீ நம்பி இவங்க மேல வச்சிருக்கிற ஒரு அன்பா வச்சிருக்கிறியா, அவங்கெல்லாம் உங்களை கைவிட்டுருவாங்க. மகளே மகனே உணர்வடைங்க. இயேசுவின் நாமம் மாத்திரம் தான் உனக்கு அன்பா வரும். அது அன்பின் நாமம். அன்பின் தேவன் சொல்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இன்றைய நாளில நம்ம அப்படிதான் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுல நல்லா பயணிக்குது ஒரு குடும்பம். இந்த கல்யாணம் ஆன பிறகு இவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அந்த மருமகளை என் பையன் எங்க மாறிடுவானோன்னு அந்த பெண்ணு கண்டபடி திட்டுது. எதை செஞ்சாலும் குறை சொல்றது. லாஸ்ட்ல அந்த பையன் பொறுத்து பார்த்துட்டு ஒரு நாள் கேள்வி கேட்டான்,
ஏம்மா இந்த மாதிரி எல்லாம் செய்யற, நீ என் மேல எவ்வளவு அன்பா இருந்த, அவ வெளியே வந்த பெண்ணு தான், நான் அப்படியா இருக்குவேனா அப்படின்னாக்கா, நீ அவ பேச்சு கேட்டு தானே நீ இனிமே இப்ப வந்து இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரை எடுத்து நல்லா இதெல்லாம் போட்டு அவர் குடிச்சிட்டு தூங்கிட்டாங்க. மறுநாள் இறந்து போயிட்டாங்க. பாருங்க, அந்த சின்ன பிள்ளைல இருந்து தகப்ப இல்லாத அவனை வெளுத்து அவ்வளவு பெரிய ஆளா ஆக்கிட்டாங்க. அவங்க ஒரு கம்பெனியில வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த குறுகிய நாள் அந்த தாழ்வு மனப்பான்மை, ஐயோ மாறிடுவானோ, விலகிடுவானோ, இந்த பயம் வந்து அன்பு, அந்த பயம் வேதனை உள்ளது. நான் சொல்றது பயம் வேதனை உள்ளது. பூர்ண அன்பு பயத்தை புறம்பத்தணும். அவங்க மகன் மேல அவன் புள்ள அந்த அன்பை கரெக்டா வச்சிருந்தாங்கன்னா அவங்க செத்து இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அந்த எல்லா மாத்திரையும் சேர்த்து ஒன்னா சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க. அவசரம், பயம், ஏன் மகன் மாறிட்டானே, என்னை யாரையும் பார்த்துக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு பயத்திலேயே ஆரம்பிச்சு என் பையன் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டது மித்த அவங்க அம்மா இறந்துட்டாங்க. எவ்வளவு கோரமான காரியம். அவங்க வச்ச அன்பு உண்மை இல்லை. போய் உண்மையான அன்புனா எல்லாத்தையும் தாங்கும், நம்பும், சகிக்கும், கொடுக்கும், ஏந்தும், தப்பி வைக்கும், மாத்தும், பலப்படுத்தும், ஏசுகிட்டு அழைத்தும். இப்படியாப்பட்ட ஒரு அன்பு தான் இருக்கணும். ஒரு தாய் அவங்களை வளர்த்துட்டு போனா கடைசி வரைக்கும் அந்த அன்பு இருக்கணும். அவங்க கரெக்டா நம்பணும். அன்பு கூட ஒரு நம்பிக்கைங்க. இந்த நம்பிக்கை கரெக்டா வைக்கணும். அவன் பிள்ளையே நம்பலன்னா, நம்ம விலகி இருந்த நம்பல, கர்த்தருக்கு துரோகிகளா இருந்த நம்பல, ஆண்டவர் நேசித்து அன்பு கூர்ந்து மேலிருந்து கீழே வந்தார். கிருபையால் இறங்கி வந்து அந்த அன்பு இறங்கி வந்தது மாத்திரம் இல்ல, அது சைத்தம் காட்டாது. இதுதான் உண்மையான அன்பு. தன் சிநேகத்துக்கு ஜீவனை கொடுத்ததுக்காக மெய்யான அன்பு ஒண்ணுமே இல்லை. நம்ம சிநேகித்தார் ஆண்டவர். ஆமென். இனிமே ஒரு அப்பா அம்மா வந்தீங்களா, ஒரு சகோதர சகோதரியா இருக்கிறீங்களா, நீங்க அன்பு செலுத்துங்க. அந்த மெய் அன்பை செலுத்துங்க. செலுத்தும் போது தான் அவங்க அன்பு பூரணப்படும். பாதியில போகக்கூடாது. அவங்க அவங்களே மாறினா கூட நீங்க மாறக்கூடாது. அதுதான் கிறிஸ்துவ. இதுதான் அன்பு நம்மளுக்கு காட்டி கொடுத்தாரு ஆண்டவர். இதுதான் இப்படிதான் செய்யணும். அன்பு நம்மளுக்கு காட்டி ஒரு முன்னுதாரணமா அந்த சிலுவையில நிறைவேற்றினார். நீங்க நம்ம அப்படி இருக்கிறோமா, நம்ம ஆராய்ந்து அறிந்து பார்ப்போம். இயேசுவின் நாமத்தினாலே உணர்வடைங்க மகனே, இயேசுவின் நாமத்தினால உணர்வடைங்க மகனே. அதனால கர்த்தருடைய நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதிரி பயத்துல இருக்கிறியா, இயேசுவின் நாமத்தினால இதனால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒன்றும் பயப்படாதீங்க. இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டா மெய்யன்பு வெளிப்படும். ஆமென். இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே. ஆமென்.